with Chitra. Social Talk. பனியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய துறை. திருப்பூரில் உங்களுக்கு போட்டியாளர்கள் எனக்கு பல பேர் இருக்காங்க. இதில் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா என்ன? என்னுடைய ஸ்பெஷாலிட்டினா வேல்யூ அடிஷன் சார். என்னை விட மிகப்பெரிய லெவலில் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் மீடியம் ஸ்கேல் தான். ஆனாலும் நான் பண்ணுற ப்ராடக்டை திருப்பூரில் ஒரு 5-10% ஃபேக்ட்ரி தான் எடுத்து செய்யும். இதில் இருக்கிற ரிஸ்க்கு அதில் இருக்கிற ரிஸ்க்கு வேறு. அது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே பீஸு 1,00,000 கார்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க சார் அவங்க. என்னால் அது முடியாது. அவ்வளோவுக்கு ஆள்பலம் பணம் எல்லாமே வேணும். என்னோடது 2000 5,000 பீஸ் வரும் ஒரு நாளைக்கு. இல்லை சார், ஒரு ஸ்டைல் ஒரு கார்மெண்ட்டு அவ்வளோதான் குவான்டிட்டி. ஓ ரைட். ஸோ 2000 பீஸ் ப்ராடக்ட் 2000 5,000 பீஸ் தான் வரும். ஏன்னா அதுக்கு உண்டான மாதிரி தான் ஸ்டைல். இது ஃபேஷன். இது நீங்கள் 1,00,000 காஸ்ட்டும் அதிகம். 1,00,000 பீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டிஷர்ட் இருக்கும் சார், ஒரு பிரிண்ட் இருக்கும், அது எல்லா பக்கம் போகும். அது கார்மெண்ட்டோட ப்ரைஸ் அதுக்கு உண்டான விலை இருக்கும். அப்புறம் பைஜாமா செட்ஸ் இருக்கும். ஒரு கண்டெய்னர்லேயே வாங்குவாங்க சார். ஒரு 2,00,000 பீஸ் கூட 3,00,000 பீஸ் அந்த மாதிரி போகிறது இருக்குது. ஸோ அதெல்லாமே தனி டைப் ஆஃப் பிஸ்னஸ். என்னால் அது ஹேண்டில் பண்ண முடியாது. அது என்னோடய ஸ்ட்ரென்த் அல்ல. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ரிஸ்க் ஜாஸ்தி. ஒரு கார்மெண்ட் தைக்கிறதுக்கே என்ன சொல்கிறேங்க, ஒரு 40-50 பிட்டு வேணும். துணி பேட்டர்ன். இது ஒரு பிட்டுன்னா ஒரு 40-50 பிட்டு சேர்ந்தா தான் ஒரு கார்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அது பனியனில் இத்தனை வேலை இருக்குது. பனியன்னு சும்மா சொல்லிட்டேன் சார். அது ஜாக்கெட்டு, ட்ரௌசர்ஸு, அந்த மாதிரி நிறைய இருக்குது சார். அதில் அவ்வளோ போட்டு ஒரு பேட்ச் மாற்றி வச்சிங்கன்னா கார்மெண்ட் அவுட்டு. கரெக்டாக அது மார்க் பண்ணி இந்த இடத்துல இது வரணும்னு சொல்லி அந்த கார்மெண்ட் எடுத்து வச்சு தைச்சு அது கொஞ்சம் கவனம். என்னென்னலாம் நீங்கள் செய்கிறீங்க சார்? நான் ஜாக்கெட்ஸ் செய்கிறேன் சார். மெயினாக ஜாக்கெட்ஸ் தான். ஜாக்கெட்ஸ்னால் ஜிப் வச்சது இருக்கும், ஜிப் இல்லாத இருக்கும், எம்ப்ராய்டரி இருக்கும் சார், பிரிண்டிங்கு. அப்புறம் ட்ரௌசர்ஸ் லாங்காக பேண்ட் மாதிரி இருக்கும். அதாவது நிட்ஸ்லேயே இருக்கும். அதில் நிறைய இந்த கார்கோ பேண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல சார், அது. அப்புறம் புல் ஓவர்ஸு. அப்புறம் டிஷர்ட்ஸு ஒரு 10% பண்ணுறோம். இப்போ டிஷர்ட்ஸ் கம்மி தான். ஆமாம் சார். டிஷர்ட்ஸ்னால் ரவுண்டாக இருக்குது, ரவுண்ட் நெக்குன்னு சொல்லுவோம் சார். ஆமாம். அப்புறம் போலோ ஷர்ட்ஸ்னால் காலர் வச்சது ரவுண்டாக இருக்கிறது டிஷர்ட்ஸ் போல. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். அது சொன்ன மாதிரி அதில் ரிட்டர்ன்ஸ் கம்மி சார். ஸோ அந்த மாதிரி போயிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 10,000 பீஸ் 20,000 பீஸுன்னு செஞ்சால் தான் உங்களுடைய அந்த டர்ன் ஓவர் கிடைக்கும். அதுக்கு நான் ஆள்பலம் நிறையா வேணும். ஒரு 50 டெய்லர்ஸ் வேணும். இது 10 டெய்லர் இருந்தால் போதும். அது 50 டெய்லர் பண்ணுற வேலையை இவங்க 10 டெய்லர் பண்ணி இந்த டர்ன் ஓவரை அச்சீவ் பண்ண முடியும். அது போக பிரிண்டிங், வேல்யூ அடிஷன் அதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு கார்மெண்ட்டுடைய ப்ரைஸ் ஒரு 800 ரூபாய் 900 ரூபாய் வரும். மற்ற மாதிரி இருந்ததுன்னா 200 ரூபா 300 ரூபாயில் இந்தியன் ருப்பீஸில். ரூபாவில் பண்ணுறது இல்லைங்க. ஆல்வேஸ் எய்தர் இன் US டாலர்ஸ் அல்லது பவுண்ட்ஸ். இந்த ரெண்டு. உதாரணத்துக்கு இப்போ இங்கே ஒரு பனியனுடைய தயாரிப்பு செலவு எவ்வளோ ஆகும்? இப்போ நீங்கள் கடையில் வாங்குகிற விலையை விட ஒரு 3ல் 1 பங்கு எனக்கு ஆகும் சார். 3 மடங்கு யூஸ்வலாக வைப்பாங்க. எங்ககிட்ட இருந்து விற்கிறாங்கன்னா 200 ரூபாயில் 200 ஒரு அப்ராக்சிமேட் தான் இங்கே. ஆமாங்க. இதுவே அமெரிக்காவில் விற்கும்போது அது எச்சாகும் சார். அவன் இங்கிருந்தெல்லாம் போதுங்களா. அது மேபி ஒரு 4 மடங்கு இல்லைன்னா 5 மடங்கு வச்சுக்கலாம். இல்லை எங்கிட்ட பாருங்களேன், எங்கிட்ட ஒரு $8 $10 வாங்குறது அங்கே $40 விற்கிறான். அது ஆகும் சார். இங்கேருந்து ஃப்ளைட்டு, அங்கே இம்போர்ட் டியூட்டி, அப்புறம் அங்கே சம்பளம் எல்லாம் டாலரில் தான் சார். ஸோ இப்போ எங்கிட்ட நான் ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கினேன்னா இம்போர்ட், அதாவது ஹோல்சேலர் வாங்கி அதுலேருந்து அவர் 1 மடங்கு விற்பார். அப்புறம் வாங்கி ரீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ரீட்டெயில் என்னன்னா சார், போடுற விலையிலே விற்க முடியாது. போடுவாங்க, அப்புறம் 20% ஆஃப் 30% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஆஃப் சீசன் சேலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் அப்படி வச்சா தான் கரெக்டாகும். அவனுக்கும் 10% 20% நிற்கும். அவ்வளோதான் சார். பெரிய பர்சன்டேஜ் எல்லாம் எதுலேயுமே வராது. ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம்ஸில் வரலாம். உங்களுடைய நிறுவனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எம்ப்ராய்டரின்னு சொல்லுவேன் சார். அதுதான் எம்ப்ராய்டரி தான். எஸ். நான் எம்ப்ராய்டரி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அது ரொம்ப அது மேலே ஒரு பிரியப்பட்டு காதல் வயப்பட்டு அந்த மிஷின்ஸ் வாங்கினோம். ஒரு 2 மிஷின் வாங்கி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இது போன்ற மிஷின்லாம் என்ன காஸ்ட் ஆகும் சார்? ஒரு மிஷின் 50-60 லட்சம் ஆகும் சார்.
ஜப்பான்லேருந்து தான் வாங்கிட்டு வரணும். அந்த இந்தியாவிலலாம் கிடையாது. அது பருடான்னு சொல்லிட்டு பேர். ரெண்டு மூணு அதனுடைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. பட் இருந்தாலும் பருடானுடைய குவாலிட்டி மற்ற எதுலேயுமே வராது. ஸோ அதில் வாங்கி அது கொடுத்து அதுதான் ஹார்லி டேவிட்சன் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கு முன்னாடியே நம்ம யூஎஸ் வியாபாரம் ஒன்று சொன்ன சார், அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகருக்கு பண்ண அந்த இம்போர்ட்டர், அவர் வந்து லைசன்ஸ் வச்சுருந்தார் இந்த என்ஹெச்எல் என்எஃப்எல்ன்ட்டு. அப்போ என்ன ஆகும்னா அதனுடைய லோகோ எம்ப்ராய்டரி அடிக்கணும். அந்த துணி வந்து போலார் ஃப்ளீஸ்ன்ட்டு ஒரு துணி சார். அது அப்போ இந்தியாவில் கிடையாது. ஐ எம் டாக்கிங் அபவுட் mid-90s. அப்போ இந்தியாவில் கிடையாது. அது சைனாவில் இம்போர்ட் பண்ணணும் அல்லது தைவானில் இம்போர்ட் பண்ணணும். அங்கேருந்து துணி வரணும். இந்தியாவில் செய்யலை. அப்போது நானும் ஃபாதரும் போய் தைவான் போய் அந்த துணியை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணி அங்கே அமெரிக்காக்காரனுக்கு இதை அனுப்பிச்சுட்டு இதுதானான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆமான்னு சொல்லி, அப்போல்லாம் சைனாலேருந்து டைரெக்டாக போயிட்டுருக்கு அவங்களுக்கு ஆர்டர்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்டு. ஸோ இந்தியாவில் பண்ணோன்னு அவங்களும் திங்க் பண்ணப்போ நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நாங்களும் போய் எம்ப்ராய்டரி மிஷின் வாங்கியாச்சு. துணி வேணும், சரி அங்கே போய் துணி வாங்கலான்ட்டு அங்கே துணிக்கு போய் அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு ஒரு 5 கண்டெய்னர் துணி இம்போர்ட் பண்ணிட்டோம். அதை கொண்டு வந்துட்டோம் ஆர்டர் கொடுத்து. இங்கே வந்தால் எனக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் சவுத்தில் யாருமே அதை இம்போர்ட் பண்ணதில்லை, ப்ரொசீஜர்ஸே தெரியாது. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பாம்பேயில் தான். ஸோ ஃபஸ்ட்டு சவுத்தில் நான் தான் இம்போர்ட் பண்ணேன். அது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கன்சல்டன்ட்டு பாம்பேயில் இம்போர்ட் பண்ணி கொடுத்ததை வச்சு அவரை கூட்டிகிட்டு வந்து இங்கே மெட்ராஸ் கஸ்டம்ஸில் போய் உட்காந்து பேசி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி அப்புறம் கண்டெய்னர் கொண்டு வந்து சேர்த்தி அப்படியே கட் பண்ணி 2-3 நாளில் மடித்து ஒரு மாதம் எனக்கு கண்டெய்னர் வந்து ஸ்டக் ஆகிடுச்சு மெட்ராஸில். ஸோ அந்த டைமு வந்து நான் மேக்கப் பண்ணி ஆகணும் சார். இதெல்லாம் ஏரில் போச்சுன்னா ஒரு கார்மெண்ட்டில் 50% போயிடும் எனக்கு. கரெக்ட் தான். ஸோ அது சீலில் போகணுங்கிறதுக்காக அந்த மேக்கப் பண்ணி அந்த டைம் ஹேண்டில் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து சேர்த்தி சார் அப்போ எம்ப்ராய்டரி ஸ்டார்ட் பண்ணி அதில் ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டு கொண்டு போனோம். ஸோ சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு எங்களுடைய ஃபேக்ட்ரி தான் இந்த இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ஸை ஹேண்டில் பண்ணோம், பாம்பேயில் பண்ணது போக. ஸோ இது வந்து பண்ணி முடித்தோடனே அடுத்த ஒரு பிராண்டு கிடச்சிது சார் எனக்கு, ஃபூபூன்னு சொல்லிட்டு. அதாவது அமெரிக்க ரேப்பர் கருப்பின பிளாக்ஸ் உடைய ஒரு பிராண்டு ஃபூபு. அவங்க வந்து இந்த மாதிரி அங்கே வந்து ஒரு இந்தியன் இருந்தார் அந்த ஒர்க் பண்ணுற சென்னைக்காரர். அவர் வந்து எப்படியோ பழக்கமாகி அவர் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வேணுங்க பண்ணி கொடுப்பீங்களா சார்? பண்ணுறேன் சார் எம்ப்ராய்டரி ஸ்டிக்குன்னு சொல்லி சரின்ட்டு அவரும் வந்து ஆர்டர் அனுப்பிச்சுட்டு அப்போது அதில் ஒரு புது டெக்னிக் இருந்தது சார். இங்கே யாருக்குமே அது தெரியாது, எப்படி அடிக்கிறதுன்னு தெரியாது. அவர் சொன்னார், ஓகே இது வந்து கொரியாவில் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க, நான் உங்களுக்கு கொரியன் டெக்னீஷியன் அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லிட்டு கொரியாவிலேருந்து அனுப்பிச்சி விட்டார். அதில் டெக்னீஷியனை அவர் நியூயார்க்லேருந்து கொரியாவுக்கு சொல்லி அவங்களுடைய கவுண்டர் பார்ட்டை சொல்லி அங்கேருந்து சென்னைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. கரெக்ட். அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. ஸோ என்ன பண்ணாங்கன்னா சென்னையில் ஒரு பாஸ்டர், அவர் வந்து கொரியன் தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், அவர் கூட வச்சு அவர் திருப்பூர் கொண்டு வந்து வச்சு அவர் எங்கள் கூடிய கொரியன் டெக்னீஷியன் ஒரு 2-3 நாள் இருந்து எங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்து ரெடி பண்ணி அப்புறம் அனுப்பிச்சுட்டு நான் அதில் அனுப்பிச்சுட்டேன். ஸோ அதில் ரொம்ப கற்றுக்கிட்டேன். அப்போல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்வம், நிறையா இந்த மாதிரி புதுசு எதாவது பண்ணி அனுப்பிச்சுட்டு. ஸோ அதில் பண்ணதுனால அதில் நிறைய வந்து அந்த டெக்னிக்கில் நிறையா எம்ப்ராய்டரிஸ் கிடச்சிது. ஸோ அதை பேஸ் பண்ணி அதுலேருந்து ஒன்றா டெவலப் பண்ணி ஸோ எம்ப்ராய்டரிலே வந்து எனக்கு வெரி ஸ்ட்ரென்த்து சார். இப்போவும் இன்றைக்கும் பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே நான் அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறனோ இல்லையோ எம்ப்ராய்டரி எங்கிட்ட தான் அடிக்கிறாங்க. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட். அந்த ஒரு பெருமை இருக்குதுங்க. ரெண்டாவது வந்து இந்த ஃபினிஷிங்னு சொல்லுவாங்க சார். கார்மெண்ட் எடுத்திங்கன்னா நல்ல சாஃப்ட்டு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தொட்டில் டச்செல்லாம் பார்த்திங்கன்னா சில்க் மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் வந்து இது வாஷிங் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கார்மெண்ட் ஃபினிஷிங் வந்து நிறைய டெக்னாலஜி இருக்குது. அதை நான் கற்றுக்கிட்டது 2010, 8-10 அதில் வந்து இந்த டீசல்னு ஒரு பிராண்டு சார். அந்த பிராண்டு வந்து அப்போ வந்து வாஷ்டு கார்மெண்ட்ஸ் அப்போல்லாம் அவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ அதில் தகுந்த மாதிரி அவங்களுக்கு வேணும்ன்ட்டு கேட்டதுனால நாங்களும் நிறைய ரிசர்ச் பண்ணி ஒன்றுனா போட்டு எல்லாம் கட்டு சாண்ட் வாஷ், அந்த வாஷ், இந்த ஆசிட் வாஷ் எல்லாம் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனோம். அது இம்ப்ரூவ் ஆகி முடிஞ்சோடனே
டாமி ஹில்ஃபிகர் வந்தது. அதே தான் சார். இப்போ ஒருத்தர் இந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க வேறு ஆஃபீஸ் போய் இவன் பண்ணுறான்னு சொல்லி அவங்க அந்த பிராண்டையும் எனக்கு கொடுப்பாங்க. இப்படியே வந்து ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணி கொண்டு போய் ஆச்சு சார். 35 வருஷம். ஒரு 300 பேர் இருப்போம் எங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க. 300 பேர் வேலை செய்கிறாங்க. என்கிட்ட இருக்கிற எனக்கு வந்து என்னோடய ஃபேக்ட்ரியில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. A to ராதர் B to Zன்னு சொல்லுவோம். ஏங்கிறது ஸ்பின்னிங் மில்லுக்கு நாங்கள் போகலை சார். அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, ப்ளஸ் அது தலைவலின்ட்டு நாங்கள் எடுத்துக்கல. ஸோ Bலேருந்து Z வரைக்கும் எல்லா இதுவும் இருக்குது சார், டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பிரதர்ஸ் எல்லாம் கூட இருந்து எல்லாம் அவங்க பார்த்துக்குறோம். பட் ஒருத்தருக்கு ஒன்றுன்னா எல்லாம் வந்துடுறோம். இப்போ உங்களுடைய நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிர்வாகம் பண்ணுறீங்க. ஆமாம் சார். பட் ஆரம்ப கட்டத்தில் இறங்கி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆமாம் சார். இப்போ அந்த பணிகளில் ஈடுபடுறது இல்லையா? தேவையில்லை சார், பசங்க பார்த்துக்கிறாங்க. அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் எல்லாமே நம்மளே பண்ண வேண்டியது. இன்றைக்கி நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சுங்க. அன்றைக்கி மாட்டு வண்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் சார். துணி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம்னா டிரான்ஸ்போர்ட்னா மாட்டு வண்டி தான். காலையில் ஒரு பக்கம் ஏற்றி விட்டால் சாயங்காலம் வந்து எங்கள் ஃபேக்ட்ரி சேரும். அப்புறம் 3 நாள் ஆகும் ப்ராசஸ் பண்ணி. இன்றைக்கி எல்லாமே வந்து உங்களுக்கு வேன் இருக்குது, சின்ன யானை மாதிரி நிறைய வண்டிஸ் இருக்குது. ஸோ காலையில் போனால் சாயங்காலம் வந்துடும் ப்ராசஸ் பண்ணியே. 3 நாள் ஆனது ஒரே நாளில் நம்மளுக்கு கிடச்சிடுது. அப்புறம் அன்றைக்கெல்லாம் வந்து ஃபோன் கிடையாது, எஸ்டிடி ஐஎஸ்டி புக் இன்றைக்கி எல்லாமே வந்து இதுதான். அப்புறம் வாட்ஸ்அப்பு அப்ரூவல் ஆகணும்னா அன்றைக்கி கொரியரே கிடையாதே சார். நாங்கள் தான் எடுத்துகிட்டு போவோம். போய் மாதத்துக்கு ஒரு தடவை போய் பெட்டியிலெல்லாம் போய் அங்கே கொண்டே காமிச்சு ஓகே வாங்கிட்டு வருவோம். ஜெர்மனிக்கு 3 மாதத்துக்கு ஒரு போனோம். அப்புறம் கொரியர் கிடையாது. இப்போல்லாம் கொரியர் போது கையோட அப்ரூவல் வாங்குகிறோம். இன்றைக்கி கொரியரே அனுப்பாமல் ஃபோட்டோவே அனுப்பிச்சி விட்றோம். வீடியோ கான்ஃபரன்சிங். இன்றைக்கி முதல்ல எல்லாம் அவங்க வருவாங்க சார். 2 மாதத்துக்கு ஒரு அவங்க வருவாங்க, நாங்கள் போவோம். இப்போ யாரும் வர்றதே இல்லை. எல்லாமே வீடியோ கான்ஃபரன்சிங்கில் போயிடுது, கொரியரில் போயிடுது. அப்புறம் இங்கேயே அவங்க ஆஃபீஸ் போட்டாங்க. ஸோ அவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இங்கேயே அவங்களே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய டைம் எல்லாம் சேவ் ஆகி நிறையா போயிடுது சார். முதல்ல எல்லாம் 90 டேஸ் கொடுப்பாங்க சார், 90 நாள் கொடுப்பாங்க ஒரு கார்மெண்ட் ரெடியாகி போகிறதுக்கு. இப்போல்லாம் 35-40 நாள் தான். துணியை ரெடியாக வைங்கங்கிறாங்க. ரிப்பீட், அதாவது இப்போது எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு சார். இப்போ எப்படின்னா அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா ரேக்கில் தீர்ந்துருச்சா உடனே ஐ வாண்ட் இட் இன் 10 டேஸுங்கிறாங்க. 10 நாள் எப்படி கொடுக்க முடியல, கேட்க மாட்டேன் நீ இல்லைன்னு. அதனால் என்ன பண்ணுறோம், நாங்கள் துணி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அந்த எப்போ வேணுங்கிறாங்களோ டக்குன்னு கார்மெண்ட்டாக ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்றோம். ஒரு 15 நாள் இல்லைன்னா 20 நாளில் போகிற மாதிரி சின்ன குவான்டிட்டிஸ் வேணாலும் அனுப்பிச்சி விட்றோம். ஆன்லைன் பிஸ்னஸுங்கிறனால இது ஒரு தேவை. எத்தனை மணி நேரம் ஒரு பனியன் உருவாக? துணி வெட்டினீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் பனியன் ரெடி ஆயிடும் சார். ஜாக்கெட்ஸ் எல்லாம் ஒரு 2 hours. ஒரு 15-20 விதமான ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல சார், அந்த மாதிரி. அதுக்கு உங்களுக்கு துணியை கொண்டு வந்து சேர்த்துன்னா ஒரு 50-60% வேலை முடிஞ்சுது. மீதி இருக்கிற 30% வேலையில் உள்ளுக்குள்ளேயே வச்சு கிளியர் பண்ணி முடிச்சிடுறது சார். இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனால உனக்கு அன்றைக்கெல்லாம் சார் சாயம் போடுறதுன்னா டையிங் பண்ணுறதுன்னா பொல்யூஷன் எல்லாம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி அன்றைக்கி இல்லை. ஸோ விஞ்சுன்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அதில் வந்து நாங்கள் சாயம் போட்டு அப்புறம் காய வைக்கணும். காய வைக்கிறதுனா நிழலில் போய் காய வைக்கணும். வெயிலில் போட்டால் வெளுத்து போயிடும். நிழலில் காய வச்சுன்னா அப்புறம் டிசம்பர் மாதம் காயாது, மழை 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும். அப்புறம் சரியாக காயலைன்னு வைங்க சார், ஈரத்துலேயே இருந்ததுன்னா சாயம் வந்து அப்படியே பேட்ச் வந்துடும். இத்தனை இருந்தது சார். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் துணி விட்டான்னா அந்த பக்கம் காஞ்சி காம்பேக்டிங், அதாவது அயர்ன் பண்ணியே வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு டையிங் ரேஞ்ச் வந்துருச்சுங்க. அதில் க்ரோர்ஸ் ஆஃப் பணம் நிறையா எங்கேயோ போயிட்டு. இந்த பனியன் இந்த ஜாக்கெட்டுக்கான ஃபேப்ரிக் எல்லாம் எங்கே வாங்குறீங்க? நாங்களே பண்ணிக்கிறோம் சார். நீங்களே? அது வேணும். இன்றைக்கி நான் வெளியே வாங்கினான்னா நீங்கள் பண்ணுறதுன்னா ஒரு கம்பெனியில் ஆர்டர் கொடுத்துருவீங்களா இல்லை நீங்களே? சார் எங்களுதே இருக்குது சார், வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டு. நூல் மாத்திரம் நாங்கள் வாங்குவோம் சார். அதுக்கப்புறம் துணி நிட்டிங் பண்ணுவோம். நிட்டிங்னா நூலை வந்து துணியாக பண்ணுறது. அது துணியாக பண்ணால் ஒரு மாதிரி கிரே கலரில் வரும் சார். அது அப்புறம் சாயம் போடணும், டை பண்ணணும். ஸோ சாயம் போடுறதுக்கு ஒரு டையிங் ஃபேக்ட்ரி, நிட்டிங் பண்ணுறதுக்கு நிட்டிங் ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபினிஷிங். டையிங்லேயே வந்து சாயம் போட்டிங்கன்னா சார் துணி வந்து ஒரு கயிறு மாதிரி வந்து வெளியே வரும், டியூப்லராக பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், அதை வந்து நாங்கள் அயர்ன் பண்ணி வெட்டுற கண்டிஷனில் கொடுக்கணும். அதுக்கு வந்து காம்பேக்டிங்னு சொல்லுவோம் சார். துணியை சுருக்கி வெட்டுற கண்டிஷனில் கொடுக்கணும். ஸோ அதுக்கு ரேஞ்ச் இருக்குது. ஸோ இது துணியை வெட்டின்னு ஒரு முதல்ல எல்லாம் 1 மாதம் ஆன
ப்ரொடக்ஷன் இன்றைக்கி ஒரு 10 நாள்ல எல்லாம் முடிச்சிடலாம் சார். உங்களுக்கு அப்புறம் அன்றைக்கெல்லாம் மிஷின்ஸ் எல்லாம் நிட்டிங் மிஷின்ஸ் ஒரு நாளைக்கு 30 கிலோ 40 கிலோ இந்தியன் மிஷின்ஸ். இன்றைக்கெல்லாம் இம்போர்ட்டட் மிஷின் தான் சார் எல்லாமே, எல்லாம் சைனா ஹாங்காங் இதுலேருந்து வருது. ஸோ ஒரு மிஷின் வந்து ஒரு 300லேருந்து 400 கிலோ வரைக்கும் நிட்டிங் பண்ணுற கெப்பாசிட்டியில் இருக்குது. அதாவது அன்றைக்கி 40 கிலோ இன்றைக்கி 400 கிலோ, 10 மடங்கு நம்மளுக்கு வந்து மிஷின் பெரிய மிஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ எங்களுக்கு டிமாண்டை மீட் பண்ணுறதுக்கு நிறையா சுலபமாகிடுச்சு, வசதி வாய்ப்புகள் பெருகிடுச்சு. வெங்கட் பிரபுக்கும் உங்களுக்குள்ள நட்பு தான் கோட் திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததா சார்? அது எத்தேச்சியாக நடந்தது சார். ரஷ்யா போய் நினச்சிங்க? ஆமாம் சார். அவர் கூட 2006 பழக்கம், வாழ்த்துக்கள் படத்துலேருந்து பழக்கம். அப்புறம் சிவசார் சரோஜா படம் எடுத்தப்போ என்னுடைய மெட்ராஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்க ஆஃபீஸு. ஏற்கனவே ஒரு 10 நாட்கள் ரஷ்யாவில் விஜயோட இருந்தீங்க. 12 நாட்கள் அவரோட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது சார். காலையில் வந்துடுவார், ரொம்ப சைலண்ட் டைப்பு. பட்டு எங்கள் கூட்டியெல்லாம் பந்தாலாம் இல்லை சார், பேசணும் நல்லா பேசுவார். பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த துறையானாலும் எந்த பிராண்டானாலும் எதுவானாலும் சைனா வந்து ஒரு பிக்கெஸ்ட்டு காம்படிட்டர். பட் இந்த பனியன்லேயோ ஜாக்கெட்லேயோ எப்படி இங்கே திருப்பூர் வந்து இந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்க முடியுது சைனாவை தாண்டி? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார், சைனாவில் நீங்கள் வந்து 2000 பீஸ் கொடுத்தா எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. 20,000 பீஸ் இல்லை 2 லட்சம் பீஸ் கொடுத்தா பல்க்குக்கு போயிடுவாங்க, விலையும் கம்மி. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸு, நிறையா நுணுக்கம், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதெல்லாம் அவங்க பண்ண முடியாது. அதுக்கு வந்து